என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பனின் அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நண்டு கிரேவி, நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்டு 1 கிலோ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இஞ்சி விழுது, பூண்டு விழுது, குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம், உப்பு, எண்ணெய், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி. நண்டு கிரேவி செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் இந்த அளவு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் ஒரு 200 போடுவோம். வெங்காயம் நிறைய போட்டால் தான் கிரேவி நல்லா நிறைய வரும். இந்த வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும். பூண்டு இது க்ரஷ் பண்ணி நச்ச பூண்டு ஒரு 20 பல்லு நச்ச பூண்டு போடுறோம். அதே மாதிரி இஞ்சி க்ரஷ் பண்ணது நச்சது அது சும்மா ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு அதுவும் போடுறோம். இஞ்சி பூண்டு நச்சு போட்டால் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டாக போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் தனியாக கொடுக்கும். அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு நச்சு போட்டு ஃப்ளேவர் கொடுத்துட்டு இஞ்சியும் பூண்டும் மிக்சியில் அரைச்ச விழுதையும் போட போகிறோம். பூண்டு விழுது 1 ஸ்பூன், இஞ்சி விழுது 1 ஸ்பூன், பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், நம்ம வீட்டு நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கீழே கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். பேச்சுலராக இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டிலேயே உள்நாட்டிலேயே பேச்சுலராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதிகமாக சிக்கன் தான் வாங்கி செய்வீங்க. இப்போ இந்த கிராஃப்ட் நண்டை வாங்கி நீங்கள் இந்த சிம்பிளான மெத்தடு தான், நம்மள்கிட்ட இருக்கிற என்ன சிக்கன் மசாலா, சிக்கனுகளுக்கு மட்டனுக்கு என்ன போடுவீங்களோ அதே மசாலா மாதிரி தான் போடுறோம். சிம்பிளான முறையில் இந்த நண்டையும் நீங்கள் செய்யலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்குவோம். நடுவில் கீரி போட்டிருக்கோம். இப்படி கீரிட்டு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கீரி போட்டிருக்கோம். 4 பச்சை மிளகா. ஒரு 4 தக்காளி அளவில் 200 கிராம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைச்சல் நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. மேலே எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம்.
எண்ணெய் இந்த மசாலாலேயே நண்டை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம், அந்த மசாலாலேயே நல்லா பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பாத்திரம் நண்டு செய்யும்போது பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும். சின்ன பாத்திரத்தை போட்டால் நண்டு இப்படி பிரட்டி நல்லா பண்ண முடியாது. ஒரு 2 கிளாஸ் வர மாதிரி ஒரு திட்டமாக தண்ணி ஊற்றிங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம பிரட்டினாப்பில் கிரேவி வைக்க போகிறோம், அதுக்காக கொஞ்சம் நண்டு வேகணும், அதில் தண்ணியில் நல்லா வெந்து வரும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா ஒரு வாட்டி பிரட்டிட்டு மசாலாவை நல்லா கீழே மேலே பிரட்டி விடுங்க. நண்டில் நல்லா மசாலா உள்ளே போட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிக்கிட்டோம். கீழே வச்சு இப்போ தீயை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி மீடியமாக வச்சுக்கலாம், ஹையில். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், மீதி கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தீ மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். நண்டு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் தீயை சிம்மிலேயே வச்சு வேக வச்சோம். நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. மிளகு சேர்த்தோம்னா நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது, மாறு சளி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கூடுதலாக சேர்த்துக்குங்க. உங்கள் டேஸ்ட்டு பார்த்து உங்கள் உரப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கிரேவி இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம இறக்கி வச்சோடனே ஆறினோடனே ட்ரை ஆயிரும். அதுக்காக இந்த அளவு கிரேவி இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். நண்டு கிரேவி அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இது சளி, நெஞ்சு சளி இந்த மாதிரி நேரங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு எளிமையான முறையில் செஞ்சுருக்கோம். பேச்சுலர் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளாக செய்யலாம். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.